அடிக்கிற வெயிலுக்கு சூப்பராக ஒரு குல்ஃபி ரெசிபி பார்க்கலாம். 9 மணி ஆனால் டிங் டிங்னு சொல்லிட்டு நமக்கு குல்ஃபி ஐஸ் வரும், ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வீட்டிலே எனக்கு செஞ்சு சாப்பிடலாம். மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் கஸ்டர்ட் பவுடர், ஃப்ரெஷ் க்ரீம் அண்ட் நல்ல ஃபுல் ஃபேட் மில்க்கு. இப்போ எல்லார் வீட்லேயும் ஆல்மோஸ்ட் ஹாலிடேஸ்ன்றதுனால கஸ்டர்ட் பவுடர்ஸ் இருக்கும். அப்படி இல்லைன்னா கஸ்டர்ட் பவுடரில் தான் இது நம்ம செய்கிறது. யூஸ்வலாக கார்ன்ஃப்ளவர்லேயும் செய்வாங்க, பட் கஸ்டர்ட் பவுடர் ஃப்ளேவர்டு கார்ன்ஃப்ளவர் தான், வேறு ஒன்றும் கிடையாது. அதில் பண்ணலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கிறேன். அண்ட் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரியும் பாதாமும் எடுத்திருக்கேன். ஒரு 1/4 சிட்டிக்கு அளவுக்கு ஏலக்காய். இப்போ இந்த மாதிரி குட்டி பேக்கெட்ஸில் வருது இல்லையா பால் பவுடர், இது போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், ஆப்ஷனல் தான். இது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மிக்சி ஜாரில் தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்கணும். அதில் இப்போ அந்த எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சர்க்கரை, இந்த கஸ்டர்ட் பவுடர், இதெல்லாம் ஏன்னா அதில் கேஷ்யூஸ் இருக்குது, பாதாம் இருக்குது, அது ஒரு திக்னஸ்க்காக அதை நல்லா பவுடர் பண்ணிடலாம். மெயினான விஷயம் என்னென்னா இதை நம்ம இண்டக்ஷனில் பண்ண போகிறோங்க. இண்டக்ஷன் ஃப்ரெண்ட்லி பாத்திரம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்ல அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க. இப்போ நல்ல ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்திருக்கேன், அதாவது தண்ணி இல்லாமல் நல்ல திக்கான பால் எடுத்திருக்கேன். எனக்கு இங்கே அமுல் கிடைக்கிது, உங்களுக்கு என்ன பிராண்ட் கிடைக்குதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2லேருந்து 3/4 லிட்டர் அளவுக்கு நமக்கு இதுக்கு தேவைப்படும். இப்போ கடாயில் பால் சேர்த்துக்கிறேன். பால் பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி ஒரு திக்னஸில் இருக்கணும். 1 லிட்டர் போட்டிருக்காதீங்க, ஒரு 500 to 750 ml 3/4 லிட்டர் வரைக்கும் யூஸ் பண்ணிவிட்டு மிச்சம் கொஞ்சம் கால்வாசி பால் இருக்கு இல்லையா அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதை பவுட்ரு பண்ணதை ஒரு கிண்ணத்தில் எடுத்து அந்த மிச்சமான அந்த சில்டு பாலை இதில் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கோங்க. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே இதுதான் நீங்கள் பண்ணணும். அது பொடிச்சிட்டு ஒரு பச்சை பாலில் இந்த மாதிரி நீங்கள் கரைச்சி வச்சுக்கோங்க. மறந்து கூட நீங்கள் அதை அப்படியே டைரெக்டாக போட்டிங்கன்னு நினச்சிக்கோங்களேன். மிக்சிலேருந்து அப்படியே நீங்கள் அதில் கொட்டினீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, அது கரையவே கரையாது, அப்படியே திக்காக இருக்கும். அப்படியே 1/2 லிட்டர் பாலை நீங்கள் தூக்கி போட்டு கீழே போடுற மாதிரி தான் இருக்கும். இப்போ லேசாக பால் பொங்க ஆரம்பிச்சிருச்சு. நான் ரொம்ப மினிமமாக ஒரே ஒரு பாயிண்டில் தான் இண்டக்ஷனை வச்சுருக்கேன். நிஜமாக இப்போது இந்த இண்டக்ஷனை யூஸ் பண்ணி ரொம்பவே பயமாக இருக்குது நமக்குலாம். எங்கே எப்போ சிலிண்டர் கிடைக்கும்னே தெரியல. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பால் பொங்க ஆரம்பிச்சிருச்சு. ஃபுல்லாக பொங்க தேவையில்லை, ஓரளவுக்கு வெதுன்னு ஆன உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த கஸ்டர்ட் பவுடர் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதை அதில் சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துக்கும் போது என்ன பண்ணணும், நல்லா இந்த பக்கம் கிண்டிகிட்டே இருங்க, இல்லைன்னா அப்படியே அடி பிடிக்க ஆரம்பிச்சிரும். ஏன்னா இது ஆல்மோஸ்ட் கார்ன்ஃப்ளவரில் தான் பண்ணியிருக்காங்க இந்த கஸ்டர்ட் பவுடர். ஸோ டக்குன்னு கட்டி பிடிக்க ஆரம்பிச்சிரும். ரொம்ப மினிமம் பாயிண்டில், ஒரே ஒரு பாயிண்டில் தான் நான் வச்சுருக்கேன். நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் 2 பாயிண்ட் நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் ஆகுங்க, டிபெண்டிங் அப்பான் உங்கள் இண்டக்ஷனோட அந்த பவர் பொறுத்து. ஸோ ஒரு 10 நிமிஷம் ஆகும் மேக்ஸிமம். ஏன்னா கஸ்டர்ட் பவுடர் சீக்கிரமாக உங்களுக்கு திக்கன ஆரம்பிச்சிரும். இதில் நம்ம கேஷ்யூ சேர்த்துருக்கோம், பாதாம் சேர்த்துருக்கோம். ஸோ டக்குன்னு உங்களுக்கு கெட்டியாக ஆரம்பிச்சிரும். கைவிடாமல் கிண்டிட்டுருங்க. இப்போ இது ஒரு கெட்டியான பதத்துக்கு வந்தப்புறம் நீங்கள் அந்த மோல்டில் போடலாம், அது ஒரு மெத்தட். இது நான் க்ரீம் சேர்க்குறேன். ஒரு 1/4 கப்பு க்ரீம் நீங்கள் இதில் சேர்த்துக்கணும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஃப்ரோசன் ஐஸ் மாதிரி, அதாவது நார்மலாக நீங்கள் தண்ணியை பிடிச்சி கிளாஸில் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா என்ன ஆகும், அந்த மாதிரி இல்லாமல் ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் வேணும்னா நீங்கள் இந்த க்ரீம் சேர்த்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த மாதிரி ஐஸ், நிஜமாகவே ஐஸ் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு அப்படியே வெறும் ஃப்ளேவர்டு ஐஸ் கட்டியை நீங்கள் வாயில் போடுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த க்ரீம் போட்டிங்கன்னா அந்த டெக்ஸ்சரும் சரி, அந்த க்ரீமினஸும் சரி, இந்த மாதிரி உங்களுக்கு நல்லா வரும். இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி கப்ஸ் கிடைக்கும், இதை நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். அண்ட் இது ஃபேன்சி ஸ்டோரில் உங்களுக்கு இந்த ஐஸ்கிரீம் குச்சின்னு கேட்டாலே தருவாங்க, அதை வாங்கிக்கோங்க. இதை பேப்பர் பிளேட் வைக்கும் இல்லையா, அந்த மாதிரி கடையில் பார்த்தீங்கன்னா குட்டி காஃபி கப்பு அப்படின்னு இந்த பார்ட்டிஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுற மாதிரி காஃபி கப்புன்னு கேட்டால் கொடுப்பாங்க. இப்போ சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு அது கிடைக்கிது அப்படின்னா இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும், அப்படி கிடைக்காதவங்களுக்குன்றதையும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம இதை ஃபில் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 15லேருந்து 20 மினிட்ஸ், மேக்ஸிமம் உங்களுக்கு 30 மினிட்ஸ் வேலை தான். நைட்டு நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா காலையில் ஒரு 11 மணிக்கு எந்திரிச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலே நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபாயில் போட்டே ஆகணும். இது ஏன் அப்படின்னா ஐஸ் மாதிரி ஃபார்ம் ஆகாமல் அந்த க்ரீமி டெக்ஸ்சர் மெயின்டைன் ஆகிறதுக்கு இந்த ஃபாயில் யூஸ் ஆகும். இன்னொரு அட்வான்டேஜ், அந்த குச்சி உங்களுக்கு அப்படியே விழாமல் தாங்கி பிடிக்கிறதுக்கு. பட் மெயின் ரீசன் உங்களுக்கு அந்த மாய்ஸ்சர் லாக் ஆயிரும், அதுக்கு தான்.
உங்ககிட்ட இந்த ஃபாயில் அப்படி இல்லை அப்படின்னா ஒரு நல்ல திக்கான பிளாஸ்டிக் கவர் இருந்ததுன்னா அது ரப்பர் பேண்ட் போட்டு வைக்கலாம். இதுனா உங்களுக்கு ரப்பர் பேண்ட்லாம் தேவையில்லை, அப்படியே மடக்கி விட்டுட்டிங்கன்னா அது அப்படியே ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். இது வந்து நார்மல் கப் இருக்கு இல்லையா, காஃபி கப் மாதிரி. இப்போ நிறைய பேர் வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் வரும் அப்படியே வச்சுருப்பீங்க சின்னதாக இருக்கா பாருங்கள். அது எடுத்து நீங்கள் அந்த குச்சி கூட தேவையில்லை, அப்படியே கூட நீங்கள் போட்டு ஃபில் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த காஃபி கப்லாம் என்கிட்ட இல்லை அப்படின்னா என்ன பண்ணணுன்றதுன்னு நான் சொல்கிறேன். நம்ம ஃபுட் ஏதாவது பார்சல் கொண்டு வருவோம் இல்லையா, ஒரு ஃபாயிலு, அந்த மாதிரி ஒரு ஃபாயில் இருந்ததுன்னா இதில் நீங்கள் போட்டு வச்சிடலாம். இதில் நீங்கள் எடுக்கும்போது ஸ்கூப் அவுட் பண்ணி எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பட் குச்சி ஐஸுன்னா அதை நம்ம குச்சியோடு எடுத்து சாப்பிடும்போது ஒரு தனி அலாதி சந்தோஷம் தான். இப்போ இது எப்படி எடுக்கணும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் ஓவர் நைட் வச்சுட்டேன். இப்போ இந்த ஃபாயில் எடுக்கும்போது ஜாக்கிரதையாக எடுங்க. ஒரு சின்ன பீஸ் அதில் வந்து மாட்டியிருந்தால் கூட குழந்தைங்க சாப்பிடும்போது நீங்கள் அதெல்லாம் அது வைக்கும்போதே நல்லா டக்குன்னு உள்ளே வச்சிடணும். அந்த ஃபாயில் உள்ளே போய் மாட்டாத மாதிரி. இங்கே பாருங்கள் சின்னதாக இல்லையா, அதை நம்ம பார்த்து எடுத்துட்டு கொடுக்கணும் பசங்களுக்கு. இப்போ எப்படி இதை டீமோல்ட் பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு டம்ளரில் நார்மல் தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு லேசாக அது ஐஸ் படாத அளவுக்கு அந்த தண்ணியை நீங்கள் முக்கினீங்கன்னா அழகாக கையோடு டீமோல்ட் ஆயிரும். நம்ம கத்தி எதுவுமே யூஸ் பண்ண தேவையில்லை, எதையும் போட்டு இப்படி நம்ம எடுக்கணும்னு தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு 2 டிப்பு நீங்கள் தண்ணியில் விட்டிங்கன்னா அழகாக இப்படி ஒரு 2 ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா கையோடு அழகாக ஐஸ் வந்துடும். இதுக்கு மேலே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாதாம் நான் வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி போடுறேன். பாதாமும் முந்திரியும் நல்லா ஸ்லைஸ் பண்ணி போடுறேன். அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட வேர்க்கடலை இருந்தால் அதுவும் போடலாம். பட் பாதாம் முந்திரி வந்து உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு கிரேட்டர் இருந்ததுன்னா நல்லா பொடிச்சு அதில் போட்டிங்கன்னா நல்லா சாப்பிட வாயில் வந்து அந்த பாதாம் பேஸ்ட் வந்து அந்த சின்ன பீசஸ் வந்து வாயில் கிடைக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.